வீணாக காலமெல்லாம் கழித்தேன், வழி தோன்றாமலும் நின்று நான் விழித்தேன். காணாத ஆடனை கண்டு சுமந்த என் காவலன் போல் என ஆனந்தமே. காணாத ஆடனை கண்டு சுமந்த என் காவலன் போல் என ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினேன். ஆனந்தமே ஞான ரட்சகன் என் பாவம் மன்னித்ததால் ஆமெனவருக்குள் ஆனந்தமே ஆனந்தமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொண்டு அதை உற்று நோக்கி பாருங்க. நான் உனக்கு, அந்த உனக்குன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உனக்கு செய்வது என்னவென்றால் என்று ஆரம்பிக்கிறார். ஆனால் குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை என்று அவர் நடுவாக சொல்லுகிறார். அப்புறம் நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்குவேன். ஒரு அருமையான ஒரு வசனம், தேவனுடைய ஆழத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வது என்னவென்றால், எனக்கு அவர் என்ன செய்வது என்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் என்னை அந்த குழியிலிருந்து மீட்க போறேன்னு சொல்லல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன்னுடையவர்களை, நம்முடைய தமிழ் பண்பாடுபடி அநேக நேரத்தில் நமக்கு கஷ்டம் வந்தால் எப்படியாகிலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்களேன், தாங்கிக் கொள்ளுகிறோம். அதே தலைவலியும் காய்ச்சலும் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை அழகாய் சொல்லுகிறார், நான் உனக்கு. ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய சபை மக்கள், நம்முடைய ஜனங்கள் அவர்கள் குழியிலே விழுந்து கிடக்கிறதை பார்த்து அவர்கள் படுகிற பாடுகளை காட்டிலும் அதோடு கூட இருக்கிற நான் படுகிற பாடு அதிகம். இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. குடும்பத்தை நேசிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா இது நன்றா இந்த காரியத்தை புரிந்து கொள்வீங்க. என்றால் எனக்கு ஏதாவது நேரிட்டுச்சுன்னா எனக்கு எப்படியாவது அதை சகித்துக் கொள்கிறேன், இல்ல அதை பெரிதுபடுத்துகிறது இல்லை. ஆனால் அது என்னை நேசிக்கிறவர்களுக்கு அது வந்துருச்சுன்னா என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுகிற பாடுகளை பார்க்கிலும் அவர்கள் அந்த குழியிலே விழுந்து இருக்கும் பொழுது நீ படுகிற பாடு அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடையவர்களை விடுவிக்க போகிறார். கர்த்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதுல இந்த உன் என்றதை சொல்றதை நான் பிறகு சொல்லுகிறேன். இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே விழுகிறது என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். ஒருவேளை நீங்களாகவே தவறி குழியிலே விழலாம். ஆமாவா இல்லையா? தவறி விழுகிறது ஒன்று, தன்னுடைய சுய இச்சையினால் அந்த குழியிலே விழுகிறது இன்னொன்று.
இரண்டாவது ஜனங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, அவர்களே இடறி விழுகிறார்கள். இன்னொன்று, அவர்களுடைய இச்சையினால் அந்த குழியிலே இழங்குறாங்க. அவங்க எட்டி பார்க்கறாங்க, அதுல ஒரு தங்க காசு கிடக்கு, அதை எடுக்கிறதுக்குன்னு அவங்க இறங்கி போறாங்க. அவங்க சுய இச்சையினாலே அதை செய்ய துணிகிறார்கள். அந்த குழியில போய் விழுந்து மேல வர முடியாம திகைக்கிறார்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன? யாராவது ஒருவர் உங்களை இந்த குழியில என்ன பண்ணிட முடியும்? தள்ளிவிட முடியும். நான்காவது, இப்பொழுது அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியம், அதை நான் முக்கியப்படுத்தி பேச விரும்புகிறேன். இந்த குழியில உங்களை வஞ்சகப்படுத்தி உங்களை குழியில இறங்க வைக்கிற காரியம் உண்டு. அதுதான் நமக்கு அதே நேரத்தில் தெரிகிறது இல்லை. உன்னுடைய நண்பர்கள் உன்னை மாய்மாலமாய் பேசி, இச்சகமாய் பேசி, அல்லது உனக்கு ஒரு என்ன பண்றது, உன்னை புகழ்ந்து பேசி, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, பிளாட்டரி, முகதாட்சியம் தான் ஆங்கில, நம்ம பைபிள் வசனத்தின்படி முகதாட்சியம் பண்ணி, முகஸ்துதி பண்ணி உன்னை அப்படியே மெல்ல கொள்ளியில என்ன பண்ண வச்சிருவாங்க. இதுதான் அங்க நேரமா நடக்குது இந்த உலகத்திலே, எஸ்பெஷலி இன் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் as well as in the material world. மெட்டீரியல் வேர்ல்ட்ல என்னன்னா, அவங்க உங்க பிள்ளைங்களை இந்த கோர்ஸ்ல நீ படிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முகஸ்துதி பண்ணுவாங்க. அதுல நம்ம வலையில விழுந்துருவோம். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்றதுக்கு நம்மளை முகஸ்துதி பண்ணிவிட்டு குழியில விழுகிற அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. பெரிய ஊழியக்காரனும் சரி, சின்ன ஊழியக்காரனும் சரி, விசுவாசியும் சரி, சாதாரண கிறிஸ்தவனும் சரி. நல்ல கவனிங்க, நான் மனம் உடைந்து நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் விழுகிறதுக்கு காரணம் என்ன? முகஸ்துதி. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு யூடியூப்ல ஒரு சர்ச்சுடைய பாஸ்டர் பேசுகிறார். பேரை சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன். அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் இன்னொரு ஊழியக்காரனை குறித்து கண்ணாபுண்ணமாய் திட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சபையில, அது இட் இஸ் இன் அ சர்ச், நல்லா கவனிங்க, இட் இஸ் நாட் இன் அ பப்ளிக் பிளேஸ், இட் இஸ் நாட் இன் அன் ஆடிட்டோரியம். ஒரு சர்ச்சில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், புல்பிட்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கண்ணா பின்னான்னு ஒரு ஊழியக்காரனை திட்டுறார். அப்போ அந்த சபை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் முகஸ்துதி, பிளாட்டரி. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பயங்கரமா கரல் தட்டுறாங்க. அவங்க இன்னொரு ஊழியக்காரனை திட்டும் போது என்ன பண்றாங்க, அவங்க கரம் தட்டுறாங்க. விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிக்க தெரியாது, யாருக்காவது தெரியுமா? ஆலயத்துக்குள்ள சார் விசில் அடிக்கிறாங்க. அப்போ இந்த விசில் அடிப்பும் இந்த கைத்தட்டலையும் பார்த்து அவன் ரொம்ப இன்னும் உற்சாகப்படுறான் அந்த ஊழியக்காரன். அப்போ அவனை குழியில போய் தள்ளுறது யாரு? His followers. இது they are not believers. I am telling you, they are not believers. They are followers of that particular person. Hallelujah சொல்லுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படி ஆலயத்தில் விசில் அடிக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனை அவனை பிரியப்படுத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அவன் இன்னும் அதிகமா அவனை திட்டுறான், இன்னும் விசில் அடிக்கிறாங்க. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. இதுலதான் அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறாங்க. அதே போல விசுவாசிகள், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்படி நயவஞ்சகப்படுத்தப்பட ஆவிக்குரியதுல இருந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லட்டும்.
நீங்க ஏதோ ஒரு மீட்டிங் நடக்காத ஒரு நாள், நல்ல யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற நடைமுறையில நமக்கு தெரியாமல் குழியிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறோம். இதை மனதில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்ல அல்லது வெள்ளிக்கிழமை இல்ல, இன்னொரு நாள் ஒரு புதன்கிழமைன்னு வைத்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு ஆண்டவர் நீங்க காலையில எழுந்திருக்கும் பொழுது சொல்வார், இன்றைக்கு என்னுடைய பாதத்திலே நீ என்ன பண்ணு, அமர்ந்து. அவர் பேசுகிறது மாத்திரமல்ல, அது நீ உணர்கிறது போல அவர் பேசுகிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வதற்கு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு போன் கால் வரும். போன் காலில உங்களை ரொம்ப முகஸ்துதி பண்ணி, எங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடக்கு, நீங்க தான் அந்த கூட்டத்தில் நீங்க ஜெபத்தை நடத்தணும் அப்படி கூப்பிடுறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாம் நம்மளையே ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது வெளியிலிருந்து ஒரு போன் கால் வருகிறது. அதுக்கு இணங்கி நீங்க போயிட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த நாள் முடிவில் நீங்க உங்களை சோதித்து பாருங்க, ஒரு ஸ்டெப் கூட நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி இருக்க முடியாது. என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினார், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றார். ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, உங்களை குழியில இறக்கி விடுறாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. இது பயங்கர மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு செய்கிற ஒரு பெரிய, நீங்க பிசாசை பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். பிசாசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காலம். They are not believers. They are not followers of Jesus, but they are only followers of a group, of a minister of God. அப்படியே நம்ம போய் கொண்டிருக்கிறோம், குழியிலே விழுந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியாது. ஆனால் இந்த 4 சூழ்நிலையை சொன்னேன். இந்த வசனம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்றது என்னன்னா, நீ யார் உன்னை தள்ளிவிட்டாலும் சரி, நீயே இறங்கிட்டாலும் சரி, உன் இச்சையினால் இறங்கிட்டாலும் சரி, உன்னை நயவஞ்சகமாய் இறக்கி விட்டாலும் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் இதைத்தான் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் செய்ய போகிற ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். அதை எப்படி விடுவிக்க போகிறார் என்று அந்த வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்கிறார். உன் உடன்படிக்கையின் ரத்தம். அவர் விடுவிக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம். நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு தி டெப்த் ஆஃப் தி சால்வேஷன். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு கிரயத்துக்கு பெற்றுக் கொண்டார். எல்லாம் நம்புறீங்களா இல்லையா? அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவங்களை கழுவி உன்னை ரட்சித்தார். நம்புறீங்களா இல்லையா? அவர் செய்த sacrifice has redeemed you. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ரத்தத்தை அவர் சிந்தி உன்னை சம்பாதித்தார். அவர் சிந்தின ரத்தத்தை நான் எடுத்து நிலைக்காலிலே பூசுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எக்ஸோடஸ்ல சொல்லி இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீ நிலைக்காலில, அந்த தூதன் பூசல சார். அவர் என்ன சொல்றாரு? அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டவன் அந்த ரத்தத்தை எடுத்து நீ நிலைக்காலில் என்ன பண்ணு, பூசு. அப்படி என்றால் அவர் ரத்தத்தை சிந்தி விட்டார், உண்மைதான். அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ரத்தம் தான் என்னை ரட்சித்தது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய பலி, அதுதான் என்னை மீட்டுக் கொண்டது என்று உணர்ந்து விசுவாசிக்கிறது தான் அவரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுமா? உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னால் எப்பொழுதுமே உடன்படிக்கை ஓரினமாக இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? It cannot be one side. Only two people can make a covenant. அல்லேலூயா சொல்லுமா? 2 பேர் சேர்ந்துதான் ஒரு உடன்படிக்கை பண்ண முடியும். அவர் உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் என்னுடைய ரத்தத்தினால் உன்னை என்ன பண்றேன்? மீட்டுக் கொள்கிறேன்.
அப்போ அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறவங்க, இந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ன சொல்லணும்? ஆமாண்டவரே, நான் உம்முடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டு உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன் என்று நீ பண்ணுகிற அந்த உணர்வு தான், அந்த விசுவாசம் தான் நீ கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுமா? இந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால் நீ அவரோடு கூட. அதுதான் பவுலடியார் அழகா எழுதியிருக்கிறார். அது வசனங்கள் நம்ம வாசித்திருக்கிறோம், ஆனா அதனுடைய ஆழத்தை நம்ம புரிகிறது இல்லை. ரோமர் 3:26 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி. அல்லேலூயா சொல்லுமா? அதான் உடன்படிக்கை. அவர் தன்னுடைய ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டார் என்று நம்புகிறது தான் உடன்படிக்கை. அதை விசுவாசிக்கிறது தான் உடன்படிக்கை. அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது, உணர்ந்து விசுவாசிக்கும் பொழுது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில தொங்கின அந்த பலி, அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில பலிக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதுதான் ஆழ்ந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவர் எனக்காக என் பாவங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் என்று நீங்க அறிகிறதுல அறிந்தாலும் அது உடன்படிக்கை ஆகாது. அது உணர்ந்து விசுவாசிக்கிறது தான் நீ ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை. நான் இன்றைக்கு உம்முடைய பிள்ளை. ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது, பிதாவானவர் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இட்ஸ் நாட் a one-sided covenant, I am telling you. அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார், அதை உடனடியாக அவரையாகத்தான் எடுக்கிறார். So he makes a covenant with God, taking the baptism. அப்போ அவர் அதை அங்கீகரிக்கிறார் பரலோகத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுமா? இவர் என் நேசகுமாரன். அல்லேலூயா சொல்லுமா? That is the covenant, my dear brother, my dear sisters. That is the covenant. It should be two-sided. சரி, போகட்டும். ஆனால் இந்த சகரியா 9:12 சொல்ற இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை குறித்து ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கு 37 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, நல்ல கவனிங்க. சம்பவத்தை கேட்டுட்டு, கதையை கேட்டுட்டு கொட்டாய் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த கதைக்கு நடுவே சொல்லுகிற சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் முக்கியம். எல்லாரும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்துக் கொள்வாங்க, ஆனா அதுக்கு நடுவில் சொல்லப்படுகிற சத்தியத்தை அவர்கள் விட்டு விடுவாங்க, மறந்து விடுவாங்க. ஆகையினால இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது நடுவில் இருக்கிற அந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்றதை கவனமாய் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அங்கு யாக்கோபுக்கு யோசேப்பு பிறக்கிறான். அப்பொழுது யோசேப்பு 17 வயதாய் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் அவனோடு கூட திட்டத்தை அவர் பேசுகிறார். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய திட்டத்தை, அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். சொப்பனம் இரட்டித்தபடினாலே 2 தடவையாக கர்த்தர் சொன்னனால அது உண்மையான சத்தியமான ஒரு வார்த்தை. அவனை யோசேப்பை குறித்து அவன் பின்னாலே நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படையாக எடுத்து சொன்னார். இதுல அந்த யோசேப்பு நான் தியானித்துக்கும் போது ஒரு சிறிய தவறை புரிந்து விட்டான் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த சொப்பனத்தின் அர்த்த சொப்பனத்தையும் அதனுடைய இதையும் அவன் யாரிடத்தில் சொல்லுகிறான்? யார்கிட்ட? சகோதரர். அப்போ கர்த்தருடைய திட்டத்தை ஒரு சாராருக்கு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா, அந்த சாரார் கர்த்தருடைய திட்டத்தை குறித்து அவர்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அந்த சகோதரர் என்ன பண்றாங்க? இவன் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். ஆகையினால் தன் வேதம் சில இடங்களிலே சொல்லுகிறது, பன்றிகளுக்கு முன்பாக உன் முத்தை போடாதே. யார்கிட்ட சொல்லணுமோ அவர்களிடத்தில் தான் சொல்லணும். இவ யார்கிட்ட சொல்லணுமோ அவர்களிடத்தில், சகோதரர்கிட்ட சொல்லிட்டா he has earned the jealousy of his own brothers. அதே அவனுக்கு ஒரு பெரிய கண்ணியா இருக்கு.
ஒரு விஷயம் அவர்கள் மேய்ச்சலுக்கு போயிருக்கிறாங்க, திரும்பி வரல. யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறான், நீ போய் அவர்களுடைய விசாரித்துட்டு வா என்று சொல்கிறான். தூரத்துல யோசேப்பு வருகிறதே அந்த பாருங்க, அவன் சரியான இடத்துல அந்த தேவனுடைய திட்டத்தை அவன் சொல்லாதனால நேரிடுகிற காரியங்களை பாருங்க. தூரத்துல அந்த யோசேப்பை பாக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்பு வருகிறான்னு சொல்லல சார், நம்ம சகோதரன் வருகிறான்னு சொல்ல. யார் வரா? அப்ப இந்த சொப்பனக்காரன் சொல்ல தேவனுடைய திட்டத்தை தான் அவர்கள் வெறுக்கிறார். இந்த சொப்பனக்காரன் வருகிறான். அப்பொழுது அவனை கொன்று போட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். அப்ப இவனுடைய சொப்பனம் என்ன ஆகுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க பிரிமா, அந்த சம்பவங்களை நீங்க வாசித்து பார்க்கணும், என்ன ஆகுது பார்க்கலாம். அப்ப அதனால தான் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி இந்த சொப்பனம் என்ன ஆகுது பார்க்கலாம், அவனை கொன்று போடலாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டு போடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரூபனுக்கு மாத்திரம் கொஞ்சம் இருதயத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கு. நம்ம அவனை கொன்று போட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம ரத்தப்பள்ளி நமக்கு ஆகையினால அவனை என்ன பண்ணிடலாம், இந்த குழியில அவன் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றான். அவனுடைய எண்ணம் என்ன, அதைத்தான் ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார் என்னோடு கூட. அவன் அந்த குழியில தள்ளிவிட காரணம் என்ன? அவர்கள் எல்லாம் திருப்பி மேய்ச்சலுக்கு எங்கேயாவது போயிருக்கும் பொழுது தான் இறங்கி அந்த குழியிலிருந்து அவனை மீட்டெடுத்து விட்டு தகப்பனிடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அதை செய்கிறான். ஆனால் அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க? மீதியானியர்கள் வராங்க. அப்போ இந்த யூதா என்ன சொல்லுகிறான், இன்னொரு சகோதரன் சொல்றான், அவனை கொண்டு போட்டால் ரத்தப்படி என் மேல சுமந்து. ஆகையினால என்ன பண்ணுவான், அவனை குழியிலிருந்து எடுத்து மீதியானியத்துல விற்று போடுவோம்னு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுதான் பெரிய ஒரு வெளிப்பாடு. அவன் வெளியே எடுக்கும் பொழுது அவனை உயிரோடு கூட தான் எடுத்துட்டாங்க. ஆனா அப்பா அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும், அந்த வித்துட்டாங்க, அவன் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான். அவனு வீட்டுக்கு போய் என்ன சொல்றது, அவனை மிருகம் பட்சித்து போட்டதுன்னு சொல்லணும். ஆகையினாலே அவர்கள் ஒரு பிளான் பண்றாங்க. பாருங்க, அவங்களுடைய பொறாமைக்கு எரிச்சலுக்கு காரணம் பாருங்க. நீங்க அதனால தான் நீங்க முகதாட்சணம் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் பி a respected of person. ஒரு பிள்ளையை நேசித்துட்டு ஒரு பிள்ளைய என்ன பண்ணக்கூடாது, வெறுக்க கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். சொப்பனக்காரன் என்று சொன்னவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க. அடித்து விட்டு அந்த ரத்தத்தை அவன் போட்டு என்ன பல வர்ண அங்கீகாரம் போட்டு சட்டையில அதை பூசி இவனுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். அப்படிதான் அவன் குழியிலிருந்து மீட்கப்பட்டான். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு அவனுடைய சட்டையில தோய்க்கப்படுகிறது. அதன் நிமித்தம் அவன் குழியிலிருந்து வெளியே உயிரோடு கூட எடுக்கப்படுகிறான். நான் சொல்லட்டும், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இவனை குழியிலிருந்து என்ன பண்ணிருச்சு, மீட்டு எடுத்து விட்டு. ஆகையினால் இந்த குழிக்கும் ரத்தத்துக்கும் மிகவும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் கர்த்தர் எந்த குழியிலே நீ விழுந்திருந்தாலும், உன்னுடைய நண்பர்கள் உன்னை இறக்கி விட்டிருந்தாலும், நீயே தவறி விழுந்திருந்தாலும், உன்னை தள்ளி விட்டிருந்தாலும், உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொள்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா. உனக்கு விடுதலை பண்ணுவேன் ரத்தத்தினாலே. கர்த்தருடைய ரத்தம் தான் உனக்கு இன்றைக்கு விடுதலையை கொடுக்க முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுது நான் அநேக காரியங்களை அந்த நாட்களிலே பேசியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்களை வச்சுதான் நான் உங்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தில் நாம் சிக்கி விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க விடுவிக்கப்படணும்னு? அநேக நேரத்தில் நான் குறித்து நான் எப்படி நீங்க உங்களுக்கு தெரியாமலே எப்படி விழுகிறீங்க என்றுதான் நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். முதலாவது சங்கீதம் 40:2 எடுங்க, சங்கீதம் 69:2 எடுத்துக்கோங்க. அங்கு ஒரு குழியை குறித்து தாவீது அழகாக விளக்குகிறார். 40:2 ஒரு குழியை குறித்து அவர் சொல்லுகிறார், அது ஒரு பயங்கரமான ஒரு குழி. நான் விழுந்து கிடக்கிற குழி என்ன? ஒரு பயங்கரமான ஒரு குழி.
வாசிங்க. அது உளையான அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். இதுல இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது 42. அது பயங்கரமான குழி, அது உளையான சேறு நிறைந்த குழி. அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஒரு கண்மலையிலே உன்னை நிறுத்தி, இந்த கண்மலைன்றத நல்லா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நான் அதை குறித்து நான் விளக்கம் சொல்லுவேன். அந்த கண்மலையில நிறுத்தி உன்னை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த கண்மலையில நிறுத்தினாதான் நீ உறுதிப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஏனென்றால் 62 ஏன் அவர் கண்மலையில நிறுத்தி உறுதிப்படுத்தணும்னு அவர் விளக்கத்தை சொல்றார். 62 வாசி. அது இல்ல 62 69 சாரி. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. அந்த குழியை குறித்து அங்கு தாவீது அழகாக விளக்குகிறார். அது ஒரு ஆழமான குழி. அவர் முதல்ல சொல்றார் ஒரு பயங்கரமான குழி. இந்த இடத்துல சொல்லுகிறார் ஒரு ஆழமான குழி. அந்த ஆழமான குழியில ஆழத்துல இருக்கிறேன். ஆனா இன்னும் அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிக்கிற சர்ஃபேஸ் என்ன பண்ணுது? ஒரு நிலையற்ற சர்ஃபேஸ். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நிலையற்ற சர்ஃபேஸ். இத நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நிலையற்ற சர்ஃபேஸ்ல இருக்கிற உன்னை அப்புறம் வாசிக்க முடிச்சிருங்க. ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. இந்த உளையான சேரு, இந்த ஆழத்துல நிலையற்ற ஒரு சர்ஃபேஸ் என்ன என்றால் அதை நீங்க அப்படியே ஊன்றி தள்ளி மேல வர முடியாது. இதனால நீங்க நீச்சல் அடித்தவங்க நல்லா தெரியணும். அத மேல வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நிலையான சர்ஃபேஸ் இருந்தாதான் அதை நீங்க மிதிச்சு மேல வர முடியும். ஆனா இதுதான் நிலையான சர்ஃபேஸ் இல்லையே. அது நீங்க மிதிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் உள்ள போறீங்க. அப்ப உங்க மேல ஜனம் புரண்டு போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ இது எது நிலையில்லாத ஸ்தலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பட்டணம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அத்தனை பட்டணத்துல பவுல் போய் பிரசங்கிக்க போறாரு. அங்க அநேக தேவர்களுடைய படம் இருக்கு. ஒவ்வொரு தேவர்களுடைய படமும் ஒவ்வொரு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக வைக்கப்பட்ட தேவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? பாகால் தெய்வம் என்றால் ஐஸ்வர்யத்திற்கு குறிக்கப்பட்ட. இப்போ அந்த என்ன கோயில் மலையில இருக்கு, அது எதற்கு இருக்கா? அங்க போன நிறைய 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கும். இப்ப நிறைய வரும். பேஸ்புக் நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருந்தீங்கன்னு தெரியும். நிறைய அந்த $100 கரன்சி நோட்டு கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க. நீங்க இஃப் யூ புட் எஸ் ஆமேன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள இந்த இவ்வளவு பணம் வந்துடும் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு விக்கிரகம். அநேக விக்கிரகங்கள் இருக்கு. அதுல ஒரு பெயரிடப்படாத அதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு நிறைய விக்கிரகம் உண்டு. அது நடுவுல நடுவுல ஒரு ஓரத்துல என்ன இருக்கு? இந்த ஆட்டோ ரிக்ஷால போட்டிருப்பான் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் பிக்சரும் போட்டிருப்பான். இன்னொன்னு பக்கத்துல இன்னொன்னும் போட்டிருப்பான். இந்த பக்கத்துல இன்னொன்னும் போட்டிருப்பான். ஏன்னா அந்த 3ல யார் உண்மையான தெய்வமோ அவன் தான் அந்த காட்டு பார்த்தனுமா அவனை ஆட்டோல. இதுதான் மக்களுடைய மனநிலைமை. இது நிலையற்ற ஒரு சர்ஃபேஸ். இருமனம் உள்ளவன் நிலையற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இருமனம் பல மனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? இதா அதா உலக பிரீதியான காரியங்கள் நமக்கு முன்பாக நின்று நம்மை அச்சப்படுத்துகிறது அல்லது நம்மை குழப்புகிறது. ஒரு நிலையான சர்ஃபேஸ்ல நம்மால இருக்க முடியல. இதைத்தான் பவுலடியார் அழகாக எடுத்து சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தை 14 இருந்து 24 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அங்கு அழகாக அவர் எழுதி வைக்கிறார்.
நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் என்ன பண்ணி விடுகிறேன்? நான் வெறுக்கிறதே. இதான் நிலையற்ற நிலைமை. ஒரு நிலையான சர்ஃபேஸ்ல நீ என்ன பண்ணல? நிக்கல. ஆகையினாலே நீ செய்யறது உனக்கே சம்மதம் இல்ல. இப்ப நீ செஞ்சனா அதுக்கு சம்மதிச்சுதான் நீ பண்ணணும். ஆனா நீ பண்ற, ஆனா நீ சம்மதம் இல்லாமல் பண்ணுகிறாய். இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. நான் சொன்னேன், நான் ஒரு நிலையற்ற தன்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு ஒரு நிலையற்ற. ஆண்டவர் இன்றைக்கு என்னை உட்கார்ந்து ஆண்டவர் கூட பாதத்தில் உட்கார்ந்து தியானிக்கணும் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதான் ஒரு கண்மலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நான் ஒரு நிலையற்ற ஒரு ஸ்தலத்துல வந்து நின்று கொள்ளுகிறோம். இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, உன்னைய இங்க வா. நம்ம அவர்களை பிரியப்படுத்த நம்ம போய் விடுகிறோம். ஒரு சில வேளைகளில் வாலிபர்கள் ஒருவேளை அவர்கள் வேலை பார்க்கிற இடத்திலே விருந்துக்கு அழைக்கப்படுவார். When I was in the executive in a company, there will be a party now and then. We'll all be invited. அப்போ என்ன பண்ணுவாங்க? They may serve some hot liquor or some beer or something எல்லாம் வைப்பாங்க. அப்போ நிர்பந்தப்படுத்தப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை இந்த நண்பர்கள் சேர்ந்து உடனே இறக்கி விடுற ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் இந்த வருஷம் வரைக்கும் கர்த்தர் உன்னை நிலையற்ற வாழ்க்கை ஸ்தலத்திலிருந்து உன்னை எடுத்து ஒரு கண்மலையின் மேலே நிறுத்த போறான். கர்த்தட்டி ஆண்டவருக்கு நான் you will never get 2 options or 3 options. You will never. God will not embarrass you by showing 2 options or 3 options. He will tell you only one option that you are not confused. You will not be embarrassed. If you know your God, if you know Him properly, you will not be embarrassed by what you think. நினைக்க இது மனசுல வச்சுக்கோங்க பிரியமா. என் ஆண்டவர் He will never leave options before you. அது நிலையற்ற அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கவே அவர் விரும்ப மாட்டார். அவர் நிலையான ஒரு வாழ்க்கையை தான் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். யார் எனக்கு செய்ய முடியும்? ஆண்டவர் யார் என்னை இந்த குழியிலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? அவன் கதறான். பவுலடியார் அந்த இடத்துல சொல்றான், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்து விடுகிறேன். எனக்கே என்ன சம்மதம் இல்லை, ஆனாலும் செய்து விடுகிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன். நான் 24வது வசனத்தை வாசிப்பேன். நான் நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன். Don't allow anybody to pressurize you. Hallelujah சொல்லுமா? வருகிற நாட்களில் இதை கவனமாய் கேளுங்க பிரியமா. நான் கொஞ்சம் கடினமாய் தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். Don't allow yourself to be pressurized by the situations around you. அது நிர்பந்தப்படுத்ததான் படுவீங்க. அதான் பவுல் சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த படுகுழியிலிருந்து விடுவிக்க முடியும்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? இது ஒரு பயங்கரமான ஒரு குழி. so many options. இந்த உலகத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு முன்பா. அது பூரா நிலையற்றது. You should come to a realization that God, what He tells is final. அதுதான் உனக்கு ஃபைனல். அது உனக்கும் சொல்லுவார், எனக்கும் சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணணும்? நான் நிர்பந்தமான மனுஷன் என்று அவருடைய சன்னதியில் என்ன பண்ணணும்? விழுந்து கிடங்களேன். அதுக்குத்தானே இந்த 4 மாதத்தை கொடுத்தோம் நாங்க. ஆண்டவரே, நாங்கள் நிர்பந்தமான மனுஷன், நான் நிர்பந்திக்கப்படுகிறேன். Don't be allowed to be pressurized. Have you received the Holy Spirit? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் allow the Holy Spirit to pressurize you. Hallelujah சொல்லுவோமா? அவர் உன்னை நிர்பந்தப்படுத்தட்டும். Hallelujah சொல்லுவோமா? He will never give you options. நான் இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், He will never show you options.
If you have seen 2 options or 3 options, it is not from God. It's not from God. God will show only one option. நிர்பந்தப்படுத்த நீங்க அலோவ் பண்ணவே பண்ணாது. இந்த வரும் நாட்களிலே don't be நிர்பந்தஃபைடு. What a wretched man I am. Don't allow yourself to be a wretched man. கர்த்தர் இந்த நாட்களிலே எந்த குழியிலே நீ கிடந்தாலும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். He is able. அதுல இன்னொரு ஒரு குழி, அந்த இதுல இன்னொன்னு சொல்றேன். ஒன்னு நிர்பந்தமான ஒரு நிலைமை, இன்னொன்று உன்னை குழியில கொண்டு போறது என்ன தெரியுமா? செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி உன்னைக்கு தெரியாமலே உன்னை குழியிலே இறக்கிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. உன்னை குழியிலே இறக்குறது என்ன? ஐ எம் ஆல் ரைட். நான் தான் இந்த பைபிள் ஆசை முடிச்சிட்டேனே, நான் தான் கோயிலுக்கு காணிக்கை கொடுத்துட்டேனே. நீங்க நான் கோயிலுக்கு போல, நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட அழுதுட்டேன் இன்னைக்கு. ஏன்னா என்ன ரொம்ப பயமுறுத்தினாங்க, எல்லாரும் அங்க போய் பார்க் பண்ண முடியாது. கோயில இருந்து கூட எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, ஒரு SMS வந்துச்சு, you take the responsibility to find out a feasible parking place for you அப்படின்லாம். அதெல்லாம் அவன் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டான். கோயில்ல இருந்து நீங்க வாங்க, that road is open, நீங்க வாங்க, ஆலயத்துக்குள்ள பார்க் பண்ணுங்கன்னு சொல்லல, அவனும் பயமுறுத்தி விட்டுட்டான். சரி நீங்க போக வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே நான் வாழ்க்கையில ஒரு நாள் நான் ஆலயத்தை தவற விட்டது கிடையாது. சரி சாயந்தரம் போயிடலாம் அப்படின்னு மனைவி சொன்ன, சாயந்தரம் போறது கஷ்டம், இந்த கூட்டம் முடிச்சுட்டு ஓடுறது கஷ்டம்னு சொன்னா, இல்ல கட்ட சாயந்தரம் சர்வீஸ் போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். யார் பேசுறான்னு எடுத்து பாக்குறேன், சாயந்தரம் சர்வீஸே இல்லை. இங்க யாராவது கமிட்டியில இருக்கீங்களா? இங்க இருக்கு நம்ம சர்ச் கமிட்டியில. How can a person cancel a even song? மாலை ஆராதனையை எவன் கேன்சல் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்து நடக்குது? என்ன பண்ணுவீங்க? மாலையிலும் போக முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். சார் இன்னைக்கு என்னை the church has forced me to enter into a pit. I am not responsible. Sometimes the same way your self-righteousness, உன்னுடைய சுய நீதியும் உன்னை பள்ளத்துக்குள்ள இழுத்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறார், அவருடைய நீதியை நாம் தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? Not your righteousness. You take over the righteousness of God. He is willing to give your righteousness, His righteousness to you. அவருடைய நீதியை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டாங்க. உன்னுடைய நீதியை நீ நினைச்சேன்னா நீ குழியில தான் இருப்ப. அதனால தான் இன்னும் அநேக நேரத்தில் நம்ம குழியிலிருந்து மேல வர முடியல. The self righteousness. நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா, ரோமர் 10:1-4 வரைக்கும் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ரட்சிப்படைய வேண்டும். பவுலடியார் அழுகிறார், நான் இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில இந்த காரியத்தை பேசுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். I am ashamed of talking this particular truth before believing Christians. ஆனால் அங்கு வேதம் போட்டிருக்கிறது, நான் இஸ்ரவேல் எடுத்தவங்க வாசிங்க, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க பிரியமானங்களே, அநேகருக்கு தேவனை பற்றி the self righteousness gives you a zeal for God. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. It is not the spiritual ஆவிக்குரிய வாஞ்சை அல்ல, வைராக்கியம் அல்ல, ஆவிக்குரிய வைராக்கிய வாஞ்சை அல்ல. இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த செல்ஃப் ரைட்னஸ், அவர்களுக்கு தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது. அதனால ஆலயத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம போயிடணும் எப்படி என்று ஒரு வைராக்கியம் இருக்கு. அதனால உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில லாபமோ நஷ்டமோ அது தெரிய மாட்டேங்குது.
ஆனாலும் அந்த வைராக்கியம், நான் தேவனை பற்றுகிற வைராக்கியம் இருக்கும். வாசிமா, வைராக்கியம் உண்டு. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. கர்த்தரை அறிகிற அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. தங்களுடைய நீதியையே நிலைநாட்டுவதற்குரிய ஒரு வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா. இவர்கள் ரட்சிக்கப்படும். என்னுடைய ஆலயத்தை எடுத்த எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க? பட் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வைராக்கியம் உண்டு. நல்ல தெரியும் எனக்கு. என்னை காட்டிலும் அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. அந்த வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியத்தை நிலைநாட்டுவதற்கு தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் சிஎஸ்ஐ சர்ச்சை மாத்திரம் சொல்லல, உங்க ஆவிக்குரிய சபை, நீங்க உங்க அசம்பிளி ஆஃப் காடை பத்தியும் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், உண்மைதான். ஆனா அந்த ஆவியானவருடைய வைராக்கியம் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் சுய நீதியினாலே குழியிலே தள்ளப்பட்டிருப்போம் என்றால், என்னுடைய சுய நீதியை வைத்தே நான் நிலைநாட்ட நினைத்துக் கொண்டே இருப்பேன் என்றால், என்னுடைய சுய நீதியை வைத்தே நான் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பேன் என்றால், இன்றைக்கு அவரிடத்திலே 130 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீங்க அத 7வது வசனத்தை 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு. கரந்தட்டி ஆண்டவருக்கு. இப்படிப்பட்ட குழியிலே நான் விழுந்திருக்கிறேன். ஐ பிலீவ் இன் மை ரைச்சஸ்னஸ். என்னுடைய நீதியை நான் நிலைநாட்ட விரும்புகிறேன். அன்னைக்கு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் தான் உபவாசம் பண்றேன், நானும் தான் ஜெபம் பண்றேன், நான் தான் வேதம் வாசிக்கிறேன். பட் ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை, அது பெரிய ஜீரோ. அப்படிப்பட்ட ஒரு குழி, அது ஒரு ஆழமான குழி. அதுல இருந்து மீட்டெடுத்து ஆழத்திலிருந்து நீங்க நோக்கி கூப்பிடுங்க. அவரிடத்தில் திரளான மீட்பு. He is able to take you out of any pit. நீ யாராலும் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருந்தால், நீயே வாஞ்சியாய் இறங்கி இருந்தால், அந்த குழியிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் இந்த 2018 ஒரு பெரிய மீட்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆலயங்களிலே ஒரு பெரிய ஒரு மீட்பு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. தெளிவு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த விசிலடிக்க ஆலயத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுவான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இது நடக்கும் பிரியமானவர்கள். God is not a fool all the time. You cannot fool him all the time. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை 2018 செய்ய போகிறார். இரண்டாவது ஆதியாகமம் 37:24 வாசிப்போம். யோசேப்பை எடுத்து ஒரு குழியிலே அவர்கள் போட்டார்கள். மற்றவர்கள் தான் அவனை போடுறாங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தள்ளி விடுகிறார்கள். அது ஒரு தண்ணீர் இல்லாத குழி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டவர்களுக்கு, அதை உண்மையாய் அறிந்து அந்த ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு அநேக நேரத்திலே அவர்கள் தண்ணீர் இல்லாத குழியிலே கிடக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. தண்ணீர் என்று சொல்லும் பொழுது 17:1 வாசிங்க. வெளிப்படுத்தல். ஒரு வேசி ஒரு திரளான தண்ணீர் மேலே உட்கார்க்கிற ஒரு பெண்ணை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது.
அந்த திரளான தண்ணீர் என்ன என்று 15வது வசனம் அது விளக்கம் கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அத வாசிங்க, 15 வாசிங்க. நீ அந்த தண்ணீரை கண்டாய் அல்லவா, அது என்ன என்று அங்கு விளக்குகிறார். அது ஜனங்களும் கூட்டங்களும், கூட்டம் கூட்டமாய் ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமே என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த தண்ணீர் இல்லாத ஒரு குழி என்று சொல்லும் பொழுது உனக்கு பரிதவிக்க உன்னோடு கூட ஜனங்கள் இல்லை, நீ தனியாய் விடப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுவாய். ஜனங்கள் இல்ல, பாஷைக்காரர்கள் இல்ல, ஜாதிக்காரர்கள் இல்ல, நீ தனியனாய் விழுந்து கிடக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு குழி. எனக்கு அன்புக்குரியவர்கள், இந்த தனிமையை நீங்க எப்படி நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியாது. All the time we are on the front of the ministry, நாங்கள் ஊழியத்தில் முன்னே நிற்கும் பொழுது நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் தனியாய் விடப்பட்டவர்களாய்த்தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என் மனைவி, she should not mistake me, என் மனைவிடத்தில் சொல்லுவேன், நான் மரித்து போனேன்னா நானே எழுந்து என்னை போய் அடக்கம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். என் மனைவி இடத்துல நான் சொல்லுவேன். இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்னை அடக்கம் பண்ணுகிறதுக்கு அப்படிப்பட்ட உறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழுகும் பொழுது நாங்கள் தனியாய் தான் அழுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து அழுவதற்கு யாரும் கிடையாது. இது அநேகருக்கு தெரியாது. பிரியமாக தனியா நான் இதை கேட்டுட்டு நீங்க கீழே இறங்கி போகும்போது இவங்க பெனட் செத்ததுக்கு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு அவங்க பிள்ளைகளே வரமாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம ஜனங்கள் அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கோங்க, அப்படிதான் பேசிட்டு போவீங்க. அவங்களே எழுந்து போய் அடக்கம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளே இருக்க மாட்டாங்க, பிள்ளை எடுத்து போடுறதுக்கு அப்படி நினைக்காதீங்க. அழுகிறதுக்கு தனியாய் விடப்பட்டவர்களைப் போல தனியாய் தான் புலம்புகிறோம், தனியாய் தான் அழுகிறோம். எங்களோடு கூட சில காரியங்களை எங்களோடு கூட புலம்புவதற்கு ஆள் இருக்காது, எங்களோடு சந்தோஷப்படுவதற்கு ஆள் இருக்காது, தனியாய்த்தான் சந்தோஷப்படும். இப்படிப்பட்ட நிலைமை தான் பிரியமான ஒவ்வொரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய உடன்படிக்கை ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை சுற்றிலும் பெரிய ஜனக்கூட்டம் இருக்காது. உனக்கு கை தட்ட ஜனக்கூட்டம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? விசில் அடிக்க ஜனக்கூட்டம் இருக்காது. இது உண்மையா எடுத்துக்கொள்ளுங்க பிரியமா. இப்படி விசில் அடிக்கிற கூட்டம்னா உண்மையான ஜனம் அல்ல. என்ன தனியாய் தான் நீங்க அழுது கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த தண்ணீர் என்பது ஒரு திரளான ஒரு நமக்கு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு ஜனங்கள், உறவினர்கள். ஆனால் தாவீது எப்பொழுது நான் தனிமையாக இருக்கிறேன், ஆகையினால் தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உன்னை தனியா இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? I will not leave you orphans, I will be with you, I will be with you. நான் தனியா உட்கார்ந்து அழுதுன்னா என் கர்த்தர் என் பக்கத்துல உட்கார்ந்து அவர் அழுகிறார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம். அவர் தனியா உன்னை புலம்பவே விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் பக்கத்துல வந்து அதுதான் that is my great strength. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் என்னை செத்து போனவனை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு ஆள் கட்டாயம் கிடப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை தனியா இருக்க விட மாட்டாருங்க. ஆனால் எல்லாவற்றிலும் தனியாய்த்தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம், சாராள், ஆகாருடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சாராளுக்கு குழந்தை பிறந்துச்சு, இல்ல ஆகாருக்கு முதல்ல பிறந்துருச்சு, சாராளுக்கு அப்புறம் பிறந்துச்சு. அவங்களுக்குள்ள எப்பவும் சண்டை சச்சரவு. அதனால என்ன பண்ணிட்டா, சாராளுக்கும் சண்டை, ஆகாருக்கும், ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வராது. அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டான், கையில தான் இருக்க, நீ உனக்கு இஷ்டப்படி செஞ்சுக்கோ அப்படின்ட்டான். அவளை வந்து வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டான் ஆபிரகாம்.
ஆபிரகாமை விட்டு அவன் அவளை துரத்துக்கிறான். சூர் வண்ணாந்திரத்துல ஓடு போறான். அங்க அவன் ஆபிரகாம் செய்யறதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ கையில கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் துருக்கியில கொடுத்து விட்டு அனுப்புறான். நல்லா கவனிங்க பிரியமா. அந்த கொஞ்சம் தண்ணீர். ஆனால் அந்த வனாந்திரத்திலே அவள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பமும் காலி ஆயிடுச்சு, தண்ணீரும் காலி ஆயிடுச்சு. அவன் மகன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், தண்ணி கேட்கிறான், தண்ணி அவனுக்கு கொடுக்க முடியல. அவன் தண்ணீர்ல இல்லாம சாக போறத அவ பார்த்துக்கிட்டே நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கல்லடி தூரத்துல அவ போய் உட்கார்ந்துட்டு அவ அழுது கொண்டு இருக்கிறாள். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு கேர்ஃபுல்லி லிசன், ரீட் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். அவ தனியா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அந்த குழந்தை அழுததாக அங்கு வசனம் எழுதப்படல. நல்லா கவனிங்க பிரியமா. அந்த குழந்தை அழுததாக எழுதப்படல. இவதான் அந்த குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். இவதான் கதறி அழுகிறார். இவ அழுகிறா. ஆண்டவர் சொல்ற, ஓ அழுகையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லல. ஆகார பார்த்து உன்னுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன். இன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படிதானே? நீங்க தான் சொல்லணும். எல்லாம் ஜெபிக்கிற தாய்மார்கள் நிறைய அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா தேவன் சத்தத்தை கேட்கல. நீங்க யாருக்கு நம்ம ஜெபம் பண்றோமோ அவனைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். செவிக்கிற உன்னை பார்க்கல. இதை மனதில் வைத்துக்க. இது என் மூல அறிவிலிருந்து நான் சொல்றேன் நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்கிறேன். அதுக்காக ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்க ஜெபித்து விட்டு காலை தூக்கும் பொழுது இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற காரியம், அவர்களுக்கு விடுதலை கிடைத்து வரும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, ஐயோ நான் உனக்காக ஜெபிச்சுட்டே. இந்த ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த மகனுக்கோ மகளுக்கோ கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தது உன்னுடைய ஜெபத்தை கேட்டல்ல. அவன் ஆபிரகாம், இஸ்மவேல் என்கிறவன் ஆபிரகாமினுடைய வித்தாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இதுதான் முதல். அந்த ஜெபத்துக்கு வெற்றி யாரிடத்திலிருந்து வருகிறது? உன்னுடைய ஜெபத்தினால் அல்ல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். வேதத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்றால் அது சும்மா எழுதி வச்சிருக்க மாட்டார். ஏன் பிள்ளையின் சத்தம் கேட்டுச்சின்னு மட்டும் எழுதுறாரு அவரு? இவ போட்ட கூப்பாடு கேட்கலையோ ஆண்டவருக்கு? ஆனால் என்ன செய்கிறார் பாருங்க. அவன் நின்று கொண்டு கூப்பாடு போட்டிருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு துறவை திறந்து கொடுக்கிறார். கர்த்தட்டி ஆண்டவருக்கு பிள்ளை இருக்கிற இடத்துல துறவை திறக்கல. இந்த ரகசியம் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. உன் மூலமாய்த்தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் கையில கொடுக்க போறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நீ ஜெபிச்ச, ஆனா பதில் உனக்காக கொடுக்கல, அவனுக்காக கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உன் மூலமாய்த்தான் கர்த்தர் கொடுப்பார். கரந்தட்டி ஆண்டவர். That is the beauty of God's plan. Yes, not heard my prayer. அவர் ஏன் அழுகையை பார்த்து அவர் செய்யல? அவனை பார்த்து, அவனுடைய உள்ளத்தை பார்த்து, அந்த குழந்தையின் உள்ளத்தை பார்த்து, அவன் யார் என்று, அவன் என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவள், அவள் ரட்சிப்படைந்தவள் என்று சொல்லிதான் கர்த்தர் அவளை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் அந்த மீட்டெடுக்கப்பட்டதினுடைய பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது அங்க போய் தான் காலர் தூக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இங்க தூக்க கூடாது. இதை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கேன்னு அடுத்த வட்ட சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பார். சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் அதான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லாதீங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறுவதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லுவேன். தண்ணீர் இல்லாத குழி என்று சொல்லும் பொழுது உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 25:25 வாசிங்க. தூர இடத்திலிருந்து வந்த நல்ல செய்தி உடாய்த்து போன ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குமா. தண்ணீர் இல்லாத குழி என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல செய்தியே இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு விரோதமாகவே இருக்கும். ஒரு நல்ல செய்தியே இல்லை. நமக்கே அநேக நேரத்தில் ஒரு துர்செய்தியா தான் வந்துட்டு இருக்கு. நல்ல செய்தியே வரலையே. நீங்க நினைப்பீங்க ஜாக்பாட்டு வரவே இல்லையே உங்களுக்கு. அப்படி ஒரு பொனான்சா தான் நல்ல செய்தின்னு நினைக்காதீங்க. தூர இடத்தில் நீங்க இந்த ஆதியாகம புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, எகிப்திற்கு அனுப்புகிறான் தன் பிள்ளைகளை தானியம் வாங்கிக் கொள்வதற்கு. அங்கு யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பு என்று தெரியாது. நீங்க வீட்டுக்கு சென்று அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. 42ஆம் அதிகாரம்ல இருந்து 45 அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசி. அவன் இந்த சும்மா இருக்காம அவன் ஒரு குசும்பு பண்றான். அந்த யோசேப்பு என்ன பண்றான், சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிறான். அவனை பிடிச்சி வச்சுக்கிறான். அவர் கொடுத்துடுறான். அவன் கொடுத்த பணம் எல்லாம் திருப்பி அனுப்பிடுறான். அதெல்லாம் பண்றான், நல்லாதான் பண்றான். ஆனா ஒரு குசும்பு, கொஞ்சம் குசும்பு. ஆவிக்கார பசங்க, ஆவிக்குரிய பசங்க கொஞ்சம் குசும்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்களா அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சகிச்சுக்கொள்ளதான் பண்ணணும். ஆண்டவர் சில வேளைக்கு இப்படிப்பட்ட குசும்பெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் சகித்துக்கொள்ள தெரியணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதை மேற்கொண்டு போக தெரியணும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் இந்த யாக்கோபுக்கு அதை மேற்கொண்டு போக முடியல. சிமியோனை அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டான். திருப்பி ஒருக்கா போகும்போது அவன் என்ன சொல்றான், இந்த பெஞ்சமினை கூட்டு வந்தாதான் நான் கொடுப்பேன்னு சொல்றான். 42:36 வாசித்து பாருங்க. யோசேப்பும் இல்ல, சிமியோனும் இல்ல, இப்ப பெஞ்சமினையும் கூட்டிட்டு போக பாக்குறீங்களே. எனக்கு எல்லாமே எனக்கு விரோதமாகவே நடக்குது. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் மாற்றி போட போகிறார். கர்த்தருடைய ஆண்டவர்கள் இந்த புதிய வருஷத்துல உனக்கு எதிராய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்க கூடும். நீ விரும்பினது நடக்காது. ஏனென்றால் வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்புகிறது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருடைய ஆண்டவருக்கு நன்றி. 45ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 25-27 வசனத்தை. யாக்கோபுக்கும் ஒரு தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி புறப்பட்டு வருகிறது. என்ன செய்தி வருகிறது? அவன் யோசேப்பை மறிக்கல. அல்லேலூயா. அவன் அங்க எகிப்து தேசத்தில் அதிபதியா இருக்கிறான். ஒரு நல்ல செய்தி அவனுக்கு அப்படியே உள்ளம் குளிர்ந்து போகிறது. முதல்ல ஒரு நம்பல. ஆனா அந்த ரதமும் அந்த குதிரை சத்தம் கேட்கும் போது எல்லாம் என்ன பண்றான், பாக்குறான். அத அப்புறம் உயிர்ப்பிக்குது. தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, தாய்த்து போன தண்ணீர் இல்லாத ஒரு நல்ல செய்தியே இல்லாத உண்டு. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த கடைசியில் இந்த டிசம்பர் வரைக்கும் அநேக நேரத்தில் நாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா சொல்லும். ஒண்ணுமே நல்லா நடக்கலையே, ஒரு காரியமுமே நல்லா நடக்குது, எல்லாமே நமக்கு எதிராய்த்தான் நடக்குது. சில பேர் நினைப்பாங்க இது எல்லாமே எதிராய்த்தான் நடக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல செய்தி அளிப்பார். நம்புங்க பிரியமா. அவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அவரால் எல்லாம் கூடும். நல்ல செய்தி தூர இடத்திலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வரும் தம்பி. தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உடாய்த்து போன ஒரு ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிக்கட்டும். சங்கீதம் 5:9 வாசிங்க. இப்பொழுது இந்த ஜனங்க, இப்போது நான் இந்த உலகத்தை பத்தி பேச போறேன். விசேஷமா இந்திய தேசத்தை பத்தி பேச போறேன். இங்கு இருக்கிற ஜனங்களுடைய வாயிலும் உண்மை இல்லை.
ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லணும். எல்லாரும் உண்மை பேசுறாங்களா சார்? ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு கேட்க பாருங்க. இந்த உலகத்துல உண்மை எல்லா வாயை திறந்தாலும் என்ன பண்ணுது? உண்மையே இல்லை. நம்மளுக்குள்ளே உண்மை இல்லை, நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே உண்மை இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே உண்மை இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ளும் உண்மை இல்லை, நம்மை ஆளுகிற அதிகாரிகளுக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்கிறவர்களிடத்திலும் உண்மை இல்லை, தேசத்தை ஆளுகிறவரிடத்திலும் உண்மை இல்லை. அவர்கள் திறந்தாலே என்ன குழியாது? திறக்கப்பட்ட பிரேத குழி. அவங்க வாயை திறந்தாலே நாற்றம். அவங்க வாயை திறந்து பேசினாலே பொய். ஒவ்வொரு வார்த்தையும் பொய். நான் நிரூபிக்க முடியும். நான் இந்த அரசியல் பேச இந்த இடத்துல வரல. ஆனால் நீங்க வீட்டுக்கு சென்று அது காம யோசிப்பார். கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருப்பாரா? யோசிப்பார். அவங்க திறந்தாலே. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அங்கு ராஜாவை ஒரு சீமேகு என்கிற ஒரு மனுஷன் தூஷிக்கிறான். அவன் வாயை திறந்து பேசுற அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு திறக்கப்பட்ட இரத்த பிரியனே, பேலியாளின் மகன், நீ தொலைந்து போ, நீ தொலைந்து போ. பெரிய ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன். அவனை பார்த்து சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கிற ஒரு மனுஷன். அப்படி சொல்லுகிறான். ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? தேவன் ஒருவேளை இந்த பொய்யனுடைய வாயில இன்னும் அடைக்கல போல, பொய் பேச அலோவ் பண்ணியிருந்தார், தூசிக்க அலோவ் பண்ணியிருந்தார் தேவன் ஒருவேளை. ஆனாலும் கர்த்தர் இந்த தூஷணைக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுக்க போறாரு? ஒரு மேன்மையை கொடுக்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. கிடைத்ததா இல்லையா? அவன் சர்வ இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகி போகும்பொழுது, யோர்தானை கடந்து போகும்பொழுது அந்த சீமையை 19 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசி எதிர்கொண்டு வர்றான். அவன் சொல்றான், எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி உம்மை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வரான். உமக்கு தெரியாம நான் உமக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன்? உம்மை தூசித்துட்டேன், உமக்கு விரோதமா இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் எல்லாம் உங்களை எதிர்கொண்டு நான் தான் முதல்ல வரேன். நம்முடைய குலத்துல இருந்து நான் தான் முதல்ல உங்களை எதிர்கொண்டு பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ அவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. இட்ஸ் எ கிரேஸ் பீரியட். கொஞ்ச நேரம் மன்னிப்பு. ஆனால் அதற்கப்புறம் அவன் சாலமோன் என்ன சொல்லி விட்டுட்டான்? He was given a chance at that time by அவன் அன்னைக்கு கொலை பண்ண, நீங்க எல்லாம் வெற்றியை பெற்றிருக்கோம், நீங்க யாரும் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு சீமையை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான், தூஷித்தவனை விட்டுட்டான். ஆனால் அப்புறம் என்ன நடந்துச்சு? He was given a chance. ஆண்டவர் he is given a long rope to these both the governments. I am telling you, நான் உண்மையா நான் பேசிக்கொண்டேன். God has given a long rope to these fellows. நான் இதுவரைக்கும் நம்மளதான் தாழ்த்தி சொல்லிட்டேன். இந்த 3 வருஷம், இந்த வருஷம் தான் கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினபடியினால் நான் தைரியமாய் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். The long rope, the long suffering, there is going to be an end. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாலமோன் சொல்றான், சாலமோன் also has given a short time of lease. நீ என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. அவன் ஒரு நாள் போயிட்டான். சாலமோன் கையால் அவனை கொலை பண்ண வச்சார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நடக்கும், இந்த உலகத்திலே நடக்கும். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், உண்மையாயிருந்தவன், உத்தமனாயிருந்தவன்.
அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அசீரியா ராஜா அவனை படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வரும் பொழுது அவனுடைய பிரதானிகளும் இவனுடைய பிரதானிகளும் ஒன்று எதிர்க்கு எதிராக நின்று பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இந்த அசீரியா ராஜாவினுடைய பிரதானிகள் இந்த இஸ்ரவேல் ராஜாவை கேவலமாய் திட்டுகிறான். இப்பொழுது நீங்க நடக்கிறது கர்த்தர் நிச்சயமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, உங்க மலத்தையும் உங்க நீரையும் குடிக்கவா வந்திருக்கோம். எசேக்கியா ராஜாட்ட அந்த பசங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் தேவனையும் நிந்திக்கிறாங்க, ராஜாவையும் நிந்திக்கிறாங்க, ஜனங்களையும் நிந்திக்கிறாங்க. உங்களுடைய மலத்தை சாப்பிட வந்திருக்கோம், உங்க நீரை குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அப்படி பயங்கரமாய் பேசுறாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு நிருபமாக எழுதி அவனிடத்துல கொடுக்கறாங்க ராஜா. அந்த நிருபத்தை எடுத்து ஆலயத்துக்குள்ளே போகிறான். அல்லேலூயா சொல்லுமா. அந்த நிருபத்தை திறந்து வைத்து ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை நிந்தித்த எல்லா நிந்தனைகளும் நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ராஜா உன் தேசத்துக்குள்ளே அந்த பட்டணத்துக்குள்ளே வரவிடாமல் படி அவனை திரும்ப அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு வினாடிக்குள்ளே 1,85,000 பேர்களை அழித்து போடுகிறார். கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. Be encouraged. 2018 is going to be a year of deliverance for you. From all these things that will be delivered. இதுவரைக்கும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். எல்லா ஆலயங்களையும் இருச்சாங்க, எல்லா ஆலயங்களிலும் பிரச்சனை, எல்லா ஆலயங்களிலும் கர்த்தர் இதுவரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பார். நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் தன்னுடைய இந்த வழக்கை எடுத்து இந்த நாளிலே விசாரிக்க போகிறார். கர்ந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கண்களை மூடு.